ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு குழந்தைங்க வந்தோடனே ஸ்நாக்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு வருவாங்க. அதுலேயே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் வச்சுருந்தோன்னா அவங்களுடைய ஹாப்பிக்கு சொல்லவே தேவையில்லை. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய மோமோஸ் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிட்டோம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு ஃபில்லிங் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ மாவை நம்ம மூடி ஊற வச்சுருவோம். ஒரு 100 கிராம் கேரட்டு, 100 கிராம் முட்டைக்கோசையும் நல்லா பொடிசாக துருவின மாதிரிக்கு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இது மட்டும் போதும்னா வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் சிக்கன் இருந்தனால போன்லெஸ் சிக்கன் இருந்துச்சு, அதை குட்டி குட்டியாக நல்லா பொடிசாக துருவி வச்சுருக்கிறேன். நீங்கள் தேவைன்னா மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா கலவையும் அப்படியே நம்ம பெசரி அப்படியே நம்ம உள்ள மசாலாவாக வைக்கலாம். நான் கொஞ்சம் வதக்கிட்டு செய்ய போகிறேன். அப்படி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வதக்கிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெயில் வதங்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் நல்லா. இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் உதிரியாக வர அளவுக்கு கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா உதிரியாக வந்துருச்சு. சிக்கன் வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம். நம்ம கேரட்டு, கோஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கலவை எல்லாத்துக்கும் சேர்ந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ சிக்கன் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸு, கேரட்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே சேர்த்துலாம். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கிளற தேவையில்லை, கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். இந்த பச்சை மிளகாவோட காரமும் உப்பும் எல்லா பக்கமும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா உதிரியாக வர அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ அதை நமக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப குட்டியாகவும் வேணாம். இந்த மசாலா உள்ளே வைக்கிற அளவுக்கு தேய்ச்சனா போதும். இப்போ இந்த அளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கனமாக தேய்ச்சிங்கன்னா அழுத்தமாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா உடஞ்சிடும். அதனால் ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேய்ச்சிட்டோம். இதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கலவையை வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை மடித்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மடிக்க தெரியுமோ அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். இந்த மசாலா வெளியில் வராத அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டு சுற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறோம். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி தான் தெரியுதா பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்று நம்ம செஞ்சிடலாம். உள்ளே வைக்கிற மசாலா நிறையவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது கீழே நல்லா டிசைன் நல்லா அழகாக தெரியும். நல்லா சுருண்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ மடிச்சுட்டு இந்த மாதிரி அமைக்க விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துடலாம். இப்போ இது எல்லா மாவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி தட்டில் வைக்கும்போது லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, மாவு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் தடவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஆவியில் வேக வச்சிடலாம். இதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி பழம் எடுத்து 4 கீறி விட்டுக்கோங்க. அது கூட காரத்துக்கு 4 மிளகாய் வத்தல், 4 பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதுலேருந்து தோல் எடுத்துடலாம். தோலோடு அரைச்சோன்னா திப்பியாக இருக்கும். தோல் எடுத்துட்டோம்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். தோல் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்தா மோமோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். நம்ம எண்ணெய் தடவி வைக்கிறதுனால நல்லா ஒட்டாமல் நல்லா வந்திருக்குது. அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்துடலாம்.
இப்போ தக்காளி நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. மிளகாய் காரம், தக்காளி புளிப்பெல்லாம் இருக்கு இல்லையா, இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டான மோமோ சட்னி ரெடி ஆகிடும். இதே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இது கொடுத்து பாருங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு. மோமோஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சில நேரம் ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு நமக்கு விருப்பம் இருக்காது இல்லையா, அதனால் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். சுத்தமாகவும் சுகாதாரமாக கொடுக்கணுன்னா நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்குறது தான் நமக்கு நல்லது. நம்ம காய்கறியெல்லாம் சேர்த்து இதை ஆவியில் தான் வேக வச்சுருக்குறோம், எண்ணெயிலலாம் பொரிக்கலை. அதனால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்கள் மைதா மாவுக்கு பதில் கோதுமை மாவு சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா நம்ம விருப்பம் தான். வெஜ் நான்வெஜ் இப்படி எது நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே மோமோஸ் அதே சாஃப்டாக டேஸ்ட்டான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.